ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஜி சமையல். ஒரே மாதிரி மசாலா அரைச்சி செய்யாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானோடனே நான் பெரிய சைஸ் வெங்காயம் 3 எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அது வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்லை, பாதி அளவு வதங்கினாவே போதும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 3/4 பவுல் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திருவி கூட சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானோடனே 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, கூடவே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் 1/2 kg மட்டனுக்கு ரெடி பண்ணுறேன். இந்த அளவுக்கு. இப்போ வெறும் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 3 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் இன்னும் கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கிறேன். இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் தண்ணியாக திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இறக்கிடலாம். இன்னும் திக்காக வேணும்னா கூட கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் திக்காக தான் கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா டிஃபன் ரைஸுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.